திமுகவின் உச்சி குடுமியை பிடித்து இழுத்த நீதிபதி. அதாவது நண்பர்களே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா திமுகவோட இந்து மக்களுடைய விரோத போக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். திருப்பவனத்துல விளக்கேத்தனா விட மாட்டாங்க. ஆனா அவங்க வீட்டுல மட்டும் கோயில் கோயிலா போறதுக்கெல்லாம் அலோட் பண்ணுவாங்க. அதுவும் முதல் தரிசனத்துக்கு போவாங்க. கட்டணம் இல்லாத அப்படி அழுங்காது குழுங்காது போய் சாமி பார்த்துட்டு போவாங்க. ஏழைகளுக்குன்னா ஒரு நியாயம், அவங்களுக்குன்னா ஒரு நியாயம். கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய இவங்களுக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம், வெட்டி வேலையெல்லாம்? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் ஒரு கம்பன் விழா, அந்த விழாவில் வந்து கலந்துட்டாரு. கலந்து பிடிச்சி சுண்டிட்டாரு, சுண்டுன்னு. அதாவது தீபம் வந்து ஏற்றக்கூடிய நாள் வந்து வரும், அதுல வந்து எல்லளவுக்கு மாற்றமே இல்லை, அந்த காலத்துக்காக வந்து கொஞ்சம் காத்துட்டு இருக்க வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி சுவாமிநாதனே வந்து பேசுறாருன்னா, ஒரு நீதி அரசரே வந்து சொல்றாருன்னா, இவங்களுக்கு சாதகமா இருந்தா அந்த நீதிபதி வந்து நல்லவர், நடுநாயகமானவர். இவங்களுக்கு பாதகமாக நீதிபதி வந்து ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவராயிருவாரு, கெட்டவராயிருவாரு. அது இதைத்தான் வந்து இந்த அரசு உருட்டு போட்டு உருட்டிக்கிட்டு இருக்குது. நம்மளும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன நடக்கிறது அதுதானே. இது என்ன இந்த 4.5 வருஷமா ஆண்டுக்கு பேர் இந்த ஆட்சியா? கன்றாவி போட்டோ ஷூட்டு, நல்லா விற்க மாட்டிக்கிற வேண்டியது, எந்தெந்த வீதிக்கு போகணுமோ அங்கங்க நான் இஷ்டத்துக்கு வந்து நம்மளோட காசை எடுத்து அங்கேயும் இங்கேயும் போய் முதலீடு கொண்டு வரேன்னு சொல்லி ஊரை சுத்திட்டு, ஊரை சுத்தி ஊதாரித்தனம் பண்ணிட்டு வந்து விட்டு, அங்க அவ்வளவு முதலீடு வந்திருக்கு, இங்க முதலீடு வந்திருக்கு, கடைசியா ஒரு மண்ணாங்கட்டியும் வரல, யாருக்குமே நல்லது செய்யல. அதாவது நர்சுகளா இருக்கட்டும், நர்சுகளா இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எதுவும் நல்லது செய்யல. போக்குவரத்துறைகளுக்கு எந்த நல்லதும் செய்யல. துப்புரவு பணியாளர்களுக்கு எந்த விதமான நல்லதும் செஞ்சதா தெரியல. மொத்தத்துல இந்த ஆட்சி வந்து சைவருக்கு தான் லாயக்கதா. எதுக்குன்னா கூத்தாடிகள் நம்பி விட்டா அவன் கூத்தியாலத்தான் கூட்டு போவான்னு காமராஜர் ஐயா சொன்னதா ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரி என்ன இருந்தாலும் ஸ்டாலின் ஒரு காலத்துல கூத்தாடிதான், அதை மறுக்கவெல்லாம் முடியாது. இப்ப கூத்தாடிகிட்ட வந்து நாட்டை கொடுத்தனால என்ன ஆச்சு? நாடே வந்து நாசமத்து நவனவத்து போச்சு. இது சாமிநாதன் ஐயா சொன்ன மாதிரி அதிவிரைவில் வந்து விளக்கத்திற்கு ஒரு காலம் வரும். நன்றி நண்பர்களே. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள், பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பொரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா இந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம். சாமியோட திருமணியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது. உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம்.
நீங்கள் இந்த எண்ணிலையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06 இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான். உறவுகளே, முடிந்த அளவுக்கு ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம். உறவுகளே, உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள். உறவுகளே, பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு உடான கூடிய வரும். உறவுகளே, நம சிவாய்.